ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கொடுங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஒரு வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சுருக்கேன். அதனால் இந்த பட்டு சாரி ப்ளவுஸ் டிசைன் வாய்ஸ் வரும், உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் உயரம் 15 இன்ச்சு, நெக் அகலம் 2.5 இன்ச், ஓகேங்களா. ஷோல்டர் அகலம் 3 வைக்கும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது 2.5 ஆயிரும். அக்கில் இறக்கம் 6, பாடி லூஸ் 10.5னா ஃபுல் சுற்றளவு 42 பாடி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஆகும், ஓகேங்களா. இப்போ நெக் அகலம் இறக்கம் பேக் நெக் இறக்கம் 9.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கு டிசைனை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த டிசைன் அப்படியே வெட்டிடலாம். லைனிங்கில் வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக் டிசைனு வெட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டில் தைக்கலாம். இது ஃபுல்லாக லைனிங்கு ப்ளவுஸ் பிட்டு ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதில் பார்ட்ரு வரதுனால நம்ம பார்டர் தான் நெக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் சுற்றி தையல் போட்டுட்டு இடுப்பும் ஃபினிஷ் பண்ணி வச்சிடுறேன்னா இடுப்பு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நெக் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக் டிசைன் நம்ம பார்டர் வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு பார்டர் ஓப்பன் பக்கம் மேலே வச்சுக்கிறேன், க்ளோசிங் சைடு கீழே வச்சுக்கிறேன். 2ஆக மடித்து இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பார்டர் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இது மாதிரி கிராஸாக வச்சு நெக்கு நீங்கள் என்ன டிசைன் வெட்டியிருக்கீங்களோ அந்த டிசைன் அப்படியே மார்க் பண்ணி 1.5 இன்ச் அகலத்தில் வெட்டிடலாம். ஃபுல்லாக கரெக்டாக பாருங்கள். இது 1.5 இன்ச் வரும் உங்களுக்கு அகலம். ஃபுல் பார்டர் அப்படியே நெக் டு நெக் அப்படியே வெட்டிடலாம். வெட்டிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டையும். கரெக்டாக வெட்டுங்க. ப்ளவுஸ் தைக்க எங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். மாடல் ப்ளவுஸ் தைக்க எந்திக்காமல் இருந்தால் மிஷின் அது நாங்கள் 10 நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த பார்டரை உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்ப போகிறோம். அதனால் நெக் எப்படி வெட்டிங்களோ அதே மாதிரி பார்டரை எப்போவுமே இழுத்து தைக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கி நிற்கும். ப்ளவுஸ் நெக்கையும் இழுக்கக்கூடாது, பார்டரையும் இழுக்கக்கூடாது, அப்படியே தைக்கணும். அரைக்காட் பண்ணிடலாம். பார்டரை தைச்சி நீங்கள் எவ்வளோ அரைக்காட் கொடுக்குறீங்களோ நெக் அவ்வளோ ஃபினிஷிங்காக வரும். ரிவர்ஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம்.
சிம்பிள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஷோல்டர் லூஸ் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோல்டர் லூஸ் ஆகுறதுக்கு 3-4 ரீசன் இருக்குது அது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறோம். அதனால் டிசைன் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது விரிவாக்க வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ இது பார்டர் வந்து அப்படியே பாருங்கள், அப்படியே பக்காவாக நான் கேன்வஸே கொடுக்கல, கேன்வஸ் கொடுக்காம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ முடிஞ்சது, பார்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாரீ வந்து நெக் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆச்சதுனால மேலே கொஞ்சம் டிசைனுக்காக இன்னொரு ஆல்டர் மாதிரி போடுறேன். சாரீ வந்து ஆரஞ்சு கலர் சாரீ, அதனால் இந்த ஜாயின் வந்து நான் ஆரஞ்சு கலரில் கொடுக்க போகிறேன் இந்த டிசைனு. ஓகேங்களா? இது வந்து இப்படி வெட்டிட்டு இது மேலே மட்டும் வெட்டிக்கோங்க, கீழே வந்து வெட்ட தேவை. ஏன்னா அது வந்து ஜாயிண்ட்குள்ளே போயிடும். நீங்கள் ஜாயிண்ட் கச்சா எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ டிசைன் பக்காவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நம்ம டைட்டாக ப்ளவுஸ் போடும்போது பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கச்சா இருக்கட்டும், கச்சா இருந்தால்தான் நல்லது. இந்த மாதிரி இதில் ரிவர்ஸ் பண்ணிட்டு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு ஆரஞ்சு கலருக்கு ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ளவர் டைப் லேஸ் கொஞ்சம் தைக்கலாம். அதில் நேரம் நிற்க அடிச்சு திருப்பியாச்சு. இதையும் அப்படியே சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஃபினிஷிங்காக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கச்சாக்கெல்லாம் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ வந்து இதுக்கு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ப்ளெயினாக இருக்குது பிட்டு, அதனால இதில் கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம். இந்த டிசைன் கொடுக்க நான் ஒரு லேஸ் எடுக்கிறேன். லேஸ் அழகாக இருக்குல்ல லேஸ். அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் இப்படி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் மேலே இன்னொரு லேஸ் வைக்கிறேன். இந்த டிசைன் தைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். மாடல் வைக்கிறதுலாம் தான். இதே மாதிரி நான் இதில் வந்து லேஸ் தான் வைக்கிறேன். அந்த லேஸே எவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு காப்பர் சாரியில் இந்த ஸ்லீவ் கூட டிசைன் வரும் இந்த ப்ளவுஸில்.
மடிக்காமல் ஸ்டிச்சஸ் போடுங்க. இந்த வீடியோவில் நான் ஏதாவது திருத்திக்கணுன்னாலும் சொல்லுங்கன்ட்டு நான் மாட்டிடுறேன். ஒரு ப்ளேஸ் வச்சுட்டேன், அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து இதே மாதிரி நான் இன்னும் ப்ளேஸ் கொடுக்குறேன். அப்போ இன்னும் கிராண்ட் லுக் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு காதணி விழா ஃபங்க்ஷனுக்கு வந்து தைக்கிறாங்க. அதனால் ஃபங்க்ஷன் ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாக தான் தைக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ கிராண்ட் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு லேஸோடையே நிறுத்திடலாம். ப்ளவுஸ் மாடல் வந்து டபுள் லேஸ் கொடுக்கறதுனால ஃபுல் கிராண்ட் லுக் வந்துடும். பேக் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, நெக்கும் அப்படியே ப்ராட. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் ப்ளவுஸை. அதுதான் ஈஸியாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு டிசைனு லுக் வந்து கிராண்ட் லுக்கும் வந்துச்சு. சாரீ வந்து ஆரஞ்சு கலர் சாரீ. இது முனையில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் லேஸ் வச்சிடலாம். ஸ்டோன் லேஸ் வச்சா இன்னும் கிராண்ட் லுக் ஆயிரும் ப்ளவுஸு. ஸ்டோன் லேஸ் வந்து டபுள் ஸ்டோன் லேஸ் தான் வைக்கிறேன்னா. ஃபுல் மாடல் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபுல் டிசைன் ப்ளவுஸ் காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் டிசைனை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.